நம்ம மதுரைக்கு வருவோம். மதுரையில என்னடா மேயர், அது கார்பரேஷன்ல 300 கோடி கொள்ளையா? யாராவது எதிர்பார்த்தீங்களா? என்னடா கவுன்சிலரா நின்னாங்க, ஜெயிச்சாங்க, கவுன்சிலர் போய் மேயர் ஆனாங்க. மேயர் 300 கோடி எங்க இருந்து வந்துச்சு? வரி கட்டுற, நீங்க வரி கட்டினீங்கல்ல, அந்த வரியெல்லாம் கட்டாம அதுக்கு ஒரு பில்ல போட்டு வேற பில்ல போட்டு 300 கோடி வரி கட்டினதுல மட்டும் அடிச்சு விட்டது. இதை பிடிச்சது யாரு? உள்ள கட்டிங் சரியா போகாம இவங்களே போட்டு கொடுத்து பிடிச்சது. மூர்த்தி போட்டு கொடுப்பாரு கோவ தளபதியா, கோவ தளபதி பிடிஆர் போட்டு கொடுப்பாரு. இதான் நடக்குது, வேற ஒண்ணும் இல்ல. கட்டிங்க கரெக்டா பிரிச்சு கொடுத்த தளபதிக்கும், கோவ தளபதிக்கும், மூர்த்திக்கும் இல்ல பிடிஆருக்கும் கரெக்டா பிரிச்சு கொடுத்திருந்தாங்கன்னா இந்த பஞ்சாயத்தே வந்திருக்காது மேயருக்கு. அது சரியா செய்யல, போட்டு கொடுத்து உள்ள வச்சிட்டாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த மேயர் உத்தமரா? அவரும் இப்படிதான். அதுக்கு முன்னாடி இருந்த மேயர் அவரும் இப்படிதான். ஆனா அடுத்து தளபதி ஆட்சி வந்த பிறகு ஒரு உங்கள ஒருத்தர் மேயரா வருவீங்க. சுத்தமான அரசாங்கம் இருக்கும். எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டீங்க, சொத்து வரியும் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டீங்க. அதையும் மீறி 300 கோடி கொள்ளையடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு மேல கில்லாடி இந்தியாவில் யாராவது இருப்பாங்களா? எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டீங்கல்ல.